விவசாயிகள் படும் சிரமங்களை திமுக அரசு கண்டுகொள்ளாமல் செயல்படுறதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில டெல்டா மாவட்டங்களுக்கு நேர்ல சென்று விவசாயிகள் படும் துயரத்தையும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல் மணிகள் குவியலாக குவிக்கப்பட்டு முளைவிட்டு இருந்ததையும், இந்த தீபாவளி விவசாயிகள் கண்ணீர் தீபாவளியா மாறியதையும் சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க திமுக அரசு வலியுறுத்தியதாக குறிப்பிட்டிருக்காரு. பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களோட நேரில் ஆய்வு செய்து விவசாயிகள் படும் துயர எடுத்து கூறிய பிறகும் கூட திமுக அரசுடைய முதலமைச்சர் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு பேட்டியளிக்கிறாரு. ஆனா விவசாயத்துறை அமைச்சரோ 16,000 ஹெக்டேர்ல பயிரிடப்பட்ட நெல் பயிர் பாதிப்படைந்துள்ளது அப்படின்னு பேட்டி கொடுக்கிறாருன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறுவை கொள்முதல் சமயம் அதிக ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கறதையும், ஆண்டுதோறும் மத்திய அரசு வலியுறுத்தி 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை தளர்வு செய்து வாங்க முன் அனுமதி பெறணுங்கிறதும் திமுக அரசுக்கு தெரியும்னோ, இப்படி ஆண்டுதோறும் அனுமதி பெற்றுதான் அதிமுக ஆட்சியில கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. முதலமைச்சரும் அமைச்சர்களும் பொதுவான ஊடகங்களையோ பத்திரிகையாளர்களை பார்த்தோ தமிழக மக்கள் படும் துன்பங்கள் வேதனைகளை அறிவதில்ல, நேர்ல சென்றும் பார்க்கிறது கிடையாது. மக்கள் சுபிட்சமா இருக்காங்க அப்படின்னு தங்களுக்கு தங்களே சொல்லிக்கொண்டு கனவு உலகத்துல வாழும் இவர்களை நம்பி விவசாயிகளும் மக்களும் தான் ஏமாந்து போறதா எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இனியாவது திமுக அரசு விழித்து கொண்டு தன் மீது பாய்வதை விட்டுவிட்டு விவசாயிகள் கடன் வாங்கி வேர்வை சிந்தி விளைவித்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்வதோட முளைவிட்ட நெல்மணிகளை வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கணும்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. கனமழையால நீர்ல மூழ்கி சேதமடைந்துள்ள நெற்பயிர்களை அதிகாரிகள் நேரில் சென்று கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு திமுக அரசு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு.